எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான விளாக் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேப்பியான நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு இருக்கேன். ஸோ என்னன்னா, ஐ ஹேவ் ஸ்டார்ட்டட் அ கம்யூனிட்டி ஃபார் தமிழ் மாம்ஸ் இன் பெங்களூர். அதாவது பெங்களூர்ல இருக்கிற தமிழ் அம்மாஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி. நான் இப்ப ரிசைட் ஆயிருக்கிறது பெங்களூர். என்னோட நேட்டிவ் வந்துட்டு ஈரோடு. விளாக்ஸ் வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி நியூவா நெறைய பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ குடுத்துறலாம் அப்டின்ட்டு தான். ஸோ என்ன கம்யூனிட்டினா என்ன? எதுக்காக? ஏன்? அப்டின்ட்டு ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். பெங்களூர் இஸ் ஸோ ஹியூஜ். இங்க வந்துட்டு இப்போ நம்ம ஈரோடு, சென்னை, சேலம், கோயம்புத்தூர் இப்படி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள சுத்தி எல்லாரும் தமிழ் தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது கேட்கணும்னா, இல்ல ஒரு டாக்டர் நல்ல டாக்டரா? இல்லையா? எந்த டாக்டர்ட்ட போறது? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கும், நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன குடுக்கறதுக்கும் நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா பெங்களூர்ல சொல்றேன் அப்படி இல்லவே இல்ல. 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நாங்க போக வந்துட்டு டிராஃபிக்ல 1 ஹார் கூட ஆகும். அப்பார்ட்மெண்ட்லயே எவ்வளோ பேர் தமிழ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 இயர் ஆயிரும். ஏன்னா, இங்க லைஃப் வந்துட்டு அப்படிதான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்ஃபோசிஸ்ல அதுக்கப்புறமா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஜாயின் பண்ணேன். மைசூர்ல ட்ரெய்னிங் முடிச்சுட்டு பெங்களூர்ல தான் இருந்தேன். பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டி மெயின் ஆஃபீஸ்ல இருந்திருக்கேன். பாரதியா சிட்டில இருந்திருக்கேன். லைக் இன் அண்ட் அரவுண்ட் பெங்களூர் ரொம்ப ஒரு இண்டிபெண்டன்ட், கரியர் ஓரியன்டட், லைஃப் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஓல்டு பேபியோட அகைன் பெங்களூர் வரும்போது உண்மையா சொல்றேன், லைஃப் வந்துட்டு அப்படியே அப்சைட் டவுனா மாறிருச்சு. மதர்ஹுட் இஸ் சோ பியூட்டிஃபுல். அது இல்லன்னு சொல்லல. ஆனா, ஒரு அம்மா என்னென்ன கோ த்ரூ பண்ணுவாங்கங்கிறது அந்த அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். நான் சும்மா சொல்ல கிடையாது. எல்லா கைண்ட் ஆஃப் இஷ்யூஸும் நான் இந்த மதர்ஹுட் ஜர்னில ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரைட் ஃப்ரம் ஆதிஸ் பர்த் எனக்கு லாக்டேஷன் சப்போர்ட் தேவைப்பட்டது. நான் தேங்க்ஃபுல்லி ஒரு நல்ல லாக்டேஷன் கன்சல்டன்ட்ட நான் அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பேக் டு பேக் வந்தது. டாக்டர்ஸ் இதெல்லாமே நான் போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன டச் பண்ணிட்டே வர அளவுக்கு ஆயாச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ரியலி ஃபெல்ட் லோன்லி. என் கூட என் பேபி இருக்கான். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ், லவ்விங்கா இருக்காரு. பட் நான் என்ன கோ த்ரூ பண்றேன் ஃபிசிக்கலி, மென்டலிங்கிறது எனக்கு தான் தெரியும். இது ஒரு கன்டினியூஸ் லூப் மாதிரி. எப்படின்னா குழந்தைய பார்த்துக்கணும், வீட்ட பார்த்துக்கணும், வீட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும். நாம யாரு இந்த ஜர்னில, நம்ம என்ன நம்மளுக்கு பிடிக்கும், என்ன பண்ணணுங்கிறதே வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் கரியர் லைஃப். ரொம்ப கரியர் ஓரியன்டடா இருந்த ஒரு பொண்ணு, மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறமா நான் வந்து ஜாப குவிட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்போ வந்து ஃபுல் டைம் லைக் வீட பார்த்துக்கிறது, குழந்தை ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோம் மேக்கரா. அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ ஹோம் மேக்கரா இருப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். பட் இப்போ ஐ அம் ஹேப்பி அபவுட் தட். இட் இஸ் நாட் தட் ஐ அம் நாட் ஹேப்பி. பட் என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். நம்ம நெறைய விஷயங்கள ஷேர் பண்றதுக்கும், ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெளியில போணும்னா கூட அந்த இடத்துல ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மா, அதுவும் வந்துட்டு என்ன சொல்றது? நம்மள மாரியே புரிஞ்சுக்கிறது வந்து இன்னொரு அம்மானால தான் முடியும். ஸோ, அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணது. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கிறேன். ஸோ, இனிஷியலி நான் வந்து என்ன நெனச்சேன்னா, ஒரு 20, 30 மேக்ஸிமம் 50 வருவாங்க. அவ்வளோதான். அது போதும் நம்மளுக்கு அப்படி தான் நெனச்சேன். பட் டே 1ல இருந்து 100 இருந்தது. 200, 300ன்னு எக்ஸ்போனென்ஷியலா இந்த கம்யூனிட்டி க்ரோ ஆச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. நம்மள மாரியே நம்ம மக்கள் நெறையா பேர் வந்துட்டு பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஸோ, எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் மீட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஏன்னா எனக்கு வந்து நெறையா விஷயங்கள் பிடிக்கும். பெயிண்டிங், டான்சிங், விளாக் கிரியேட் பண்றது, கன்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி பீப்பிளோட பேசுறது, ஸ்டோரி டெல்லிங் இந்த மாரி. ஸோ என்ன மாரியே நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னா ஒர்க்கிங் விமன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சேஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில 800+ மாம்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபார் 10 சக்ஸஸ்ஃபுல் கனெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 10th கனெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் மாம் ஸ்பேஸ் பற்றி கம்யூனிட்டியோட பேர் சொல்லவே இல்லைல்ல. கம்யூனிட்டியோட நேம் வந்துட்டு மாம் ஸ்பேஸ். ஓகேவா? நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 10 கனெக்ட்ஸ் அதாவது 10 மீட்டப்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் யூடியூப்பில் அப்படின்னு நினச்சேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 10 நல்லபடியாக நடந்துருச்சு. கேஷுவல் காஃபி கனெக்டில் இருந்து சிப் அண்ட் பெயிண்ட், டான்ஸ், யோகா, கபன் பார்க்கில் வந்து ஒரு பிக்னிக் செட்டப் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கறது தான். ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமிங் அன்பிளக்டு செஷன், ஆடலாம் பாடலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தோட சேர்ந்து நானும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் நியூவாக
ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் வேணும், நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்ல. ஃபைனலி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஐ ஃபீல் லைக் மாம் ஸ்பேஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஜென்யூனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஆல். மாம் ஸ்பேஸ் கம்யூனிட்டியிலேருந்து இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஜேர்னியில் என் கூட இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ வந்து நிறைய பேர் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐடியாஸ்லாம் வருது, எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. இதுதான் வந்துட்டு என்னோட நோட் புக். ஓகேவா? இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தோன்றதெல்லாம் எழுதுவேன். ஃப்ரம் ஒரு சிம்பிள் பட்ஜெட்லேருந்து என்ன வந்து வென்யூ எப்படி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஈவெண்ட் வந்து கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டா கூகுள்லாம் இருக்குது, அதில் ரெஃபரன்ஸும் எடுத்துப்பேன். ஸோ வென்யூ பேண்ட் வேணும்னா அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ரிட்டன் கிஃப்ட் இல்லைனாலும் சின்ன சின்னதாக எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி பல ஐடியாஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நோட்டில் எழுதிப்பேன். ஓகேவா? இந்த vlogல வந்து இட்ஸ் நாட் ஆல் அபவுட் கம்யூனிட்டி இன்ட்ரடக்ஷன் கிடையாது. கம்யூனிட்டி பற்றி நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு தமிழ் மாம் பெங்களூரில் இருக்கீங்க, இன்னும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மாம் ஸ்பேஸை ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு தமிழ் மாம் பெங்களூருக்கு வராங்க அப்படின்னா யாருமே இல்லைன்னா அவங்க நான் ஃபீல் பண்ண மாதிரி ஃபீலே பண்ணிடக்கூடாது. ஒரு கம்யூனிட்டி இருக்குது, விஜய் மீனா அதை அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்குது, அதில் நிறையா சப்போர்ட்டிவ் மாம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். இதுதான் வந்துட்டு என்னோட ஒரு குட்டி பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த vlogல வந்துட்டு இனிமேல் நான் என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சின்ன சின்ன டிப்ஸ் டு மேக் யோர் லைஃப் பெட்டர். எப்படி வந்து ஒரு உங்கள் லைஃப்பை வந்து குட்டி குட்டி விஷயங்கள் வச்சு பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ திங்க் நான் இந்த vlogவை வந்து 2 பார்ட்டாக எடுக்கிறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை ஷேர் பண்ணுறது, ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஹால். பாய் மாம்ஸ் இந்த vlogவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஐ மீன் செகண்ட் பார்ட் ஆஃப் த vlog. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மைண்டில் நிறையா விஷயங்கள் இருக்கும். நம்ம கையில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபோன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனில் நோட் பேட் ஆப்லாம் வச்சு ரெகுலராக என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நோட்ஸு ரிமைண்டர்ஸ்னு ஆட் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணதையே கூட மறந்துடுவோம். என்னோட ஒரு ஹேபிட், எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற ஹேபிட். நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறந்துட்டோம்பாங்க. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. என்னென்ன ஐடியாஸ் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நீங்கள் பார்க்குற இடத்துல ஐ மீன் டெய்லியும் இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ என்னென்ன ஐடியாஸ் டிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜை வந்து காலம் வைஸில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிப். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரை வேணால் இருக்கலாங்க. நான் அகெயின் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்த vlogல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹோம் மேக்கர் கைண்ட் ஆஃப் இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் ஐம் அ ஹோம் மேக்கர். எனக்கு வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கர் ஆக போகிறீங்கன்னு சொல்லியிருந்தா சான்ஸே இல்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் இப்போ நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தானே நான் ஷேர் பண்ண முடியும். இன்னொன்று கேட்டிருந்தாங்க, அன்ஸ்கிரிப்டட். அது என்ன அன்ஸ்கிரிப்டடு? அப்போ மற்றவங்களாம் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்களான்னு. நான் மற்றவங்கள பற்றி பேசவே இல்லை. நான் வந்து பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, இருக்கிறத அப்படியே காமிக்கலாம். அந்த விஷயம் அழகாக இருந்தாலும் இல்லை ரொம்ப நல்லா இல்லாமல் மெஸ்ஸியாக இருந்தாலும் அன்ஸ்கிரிப்டடாக காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ரியல் லைஃப் மூமெண்ட்டோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிப்பீங்க. அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நோட்டில் உங்களோட ஐடியாஸ், நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணும், டு டூ இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டிப், இந்த டிப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஹோம் மேக்கருக்காக. என்னென்னா, நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா? நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ், நைட்டி, பைஜாமாஸ் எப்போவாது அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரீசெண்ட் டேஸில் என்னோடய ட்ரெஸ் தான் என்னோட டேவோட மூடை செட் பண்ணுது அப்படின்னு. நான் ஒரு நாளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ ஆதி வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல, ஸோ அந்த வீக்குக்கே மீல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பேன். மீலோட ஐடியாஸ் எழுதி வச்சுக்கணும், ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் அன்றைக்கி மட்டும் நான் நைட்டி வியர் பண்ணிட்டேன்னா, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே ஓடாது. அப்படியே ஒரு மாதிரி லெதாச்சிக்காக இருக்கும். இல்லை அந்த டே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு 3 to 4 hours தான். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடுறதுக்கே டைம் கரெக்டாகிடும். இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்டே இருக்கேன்ல, நான் இது எதுவுமே எழுதி வச்சு பேசல, எனக்கு தோன்றதை நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுவும் தான் அன்ஸ்கிரிப்டடுக்கான மீனிங். ஓகே, ஸோ
அப்போ தான் வந்துட்டு சில நாள் வந்து ரொம்ப நல்ல ஆக்டிவாக இருப்பேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுமே குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, நம்ம எப்படி நம்மள கேரி பண்ணிக்கிறோங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட, அந்த டேல நெறைய பாசிட்டிவான சேஞ்சஸ நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ நான் நெறைய குர்த்தி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதைய பிக் பண்ணுறதுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கு. வீட்லயும் வந்து இந்த மாதிரி வியர் பண்ணிக்கிறது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூர் வெதர் பத்தி நான் சொல்லவே வேணாம். இங்க திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை அடிக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் பட் கொஞ்சம் நல்லா ரெடியாகி ஃபியூ டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் மேக் இட் அஸ் அன் ஹேபிட் ஆல்சோ. ஸோ இந்த 2 டிப் தான் மேஜரா சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த 2 டிப்க்கு அப்புறமா 3 டிப் ஒண்ணு சொல்லணும். இது என்னன்னா, தயவு செஞ்சு சூஸ் யோர்செல்ஃப் ஓகேவா? இது வந்துட்டு இதுவரைக்கும் 10 மீட்டப்ஸ் பண்ணியிருக்கேன்ல. 10லயுமே என்னோட பேசிக் தீம், அஜெண்டா இதுதான். ஏன்னா, நெறைய பேத்துக்கு வந்து வீடு பளபளன்னு அப்படியே கிளீனா இருக்கணும். கிச்சன் சிங்க்ல வந்து பாத்திரமே இல்லாம, அடுப்பெல்லாம் அப்படியே அதாவது ஒர்க் பண்ணுன தடமே இருக்கக்கூடாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குக் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உடனே உடனே கிளீன் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் இந்த லூப்குள்ளேயே இருக்கீங்க. உங்களுக்கான டைம நீங்க எப்ப சூஸ் பண்றீங்க? நாம உடனே நம்மளுக்கான டைமா? நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மொபைல் பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன். நோ, நானுமே அப்படிதான் இருந்தேன். பட் அது வந்து நம்மளுக்கான டைமா கணக்கே இல்ல. நீங்க உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு வாக்கிங் உங்க அபார்ட்மெண்ட் சுத்தி வெளியில போணும்னு கூட இல்ல. இல்ல வீட்டுக்குள்ளேயே நடங்க. வீட்ட விட்டு வெளியில போங்க. நெறைய பீப்பிள மீட் பண்ணுங்க, பேசுங்க. அ அதாவது உங்கள நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. ஒரு ஹேப்பி மாம் தான் ஒரு ஹேப்பி கிட் அண்ட் ஹேப்பி ஃபேமிலிய ரெய்ஸ் பண்ண முடியும். நானே வந்துட்டு இப்ப வீட்லயே இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு, வெளியிலவே போலன்னா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். சிடு சிடு கடுகடுன்னு இருப்போம்ல, அப்பவே வந்து எனக்கு தெரிஞ்சிரும். ஓகே, நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு வந்து ரீச் ஆயிருச்சு. இனி நம்ம வீட்ட விட்டு கொஞ்சம் ஒரு வாக்கிங்காச்சும் வெளியில போணும்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 3 டிப்ஸ் தான். ரொம்ப நேரம் வந்து பேசி போர் அடிக்க போறதில்ல. ஸோ இந்த விளாக்ல அவ்வளோதான். நெறைய விஷயங்கள் இன்னும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. கீழ நம்மளோட மாம் ஸ்பேஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நம்மளோட லைக் அழகான பியூட்டிஃபுல் மெமரீஸ ரீலா கிரியேட் பண்ணி நெறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.